கடந்த காலத்தை வச்சு நிகழ்காலம் நடக்கலை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே டைமில் நிகழ்காலத்தை வச்சு தான் எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது. அதால் இது உருவாகலை, இதால் இன்னொன்று உருவாகுது. அப்போது இதுதான் எவ்வளோ ரெட்டத்தன்மை உடைய பவரானது இந்த நிகழ்காலம்ன்றது. இதை நீங்கள் கேட்குறதும் நம்புறதும் உங்கள் கையில் இருக்குது, நம்ப முடியாததும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா ஞான தெளிவுன்ற ஒரு இது இருக்கிறதே யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்போது அவங்க வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குது, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஒரு கேள்வி கேட்குறேன், பாலுக்குள்ளே ரொட்டி இருக்கா, ரொட்டிக்குள்ளே பால் இருக்கா? எல்லா இடத்துலையும் பால் நிறைஞ்சிருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் குழப்பமான நிலையில் இருந்துக்குது. அந்த கவலை இல்லாத நிலையை நான் அடைவேன்னு நம்ப முடியலை. அந்த மாதிரி நிலையில் இருக்கேன்னா நான் கவலைக்குள்ளேயே உட்கார்ந்தீங்கன்னு கவலையை பற்றி பேசுகிற மகானுபவம் நீங்களாக தான் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்துக்கு வணக்கம். பத்ரிஜிக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். இன்று நாம் எக்கார்ட் டோலின் இப்பொழுது என்ற பிரபலமான தமிழாக்க புத்தகத்தை படிக்கிறேன், கேட்கப் போகிறீர்கள். அதில் என்னவென்றால், ஒரு இந்த நிகழ்காலத்தில் அந்த விஷயத்துடைய தன்மையை தெரிஞ்சிக்காமல் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நேரத்தை வச்சு அளக்கிறதுனால வர அவஸ்தைங்களை அவர் சொல்கிறார். அதுதான் விஷயம். இப்போது கடந்த காலம்ன்றது நடந்து முடிஞ்ச ஒன்று, நிகழ்காலன்றது நடந்துக்கின்னு இருக்கிறது, எதிர்காலன்றது நடக்க போகிறது. கடந்த காலத்தை வச்சு நிகழ்காலம் நடக்கலை. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதே டைமில் நிகழ்காலத்தை வச்சு தான் எதிர்காலம் உருவாக்கப்படுகிறது. அதால் இது உருவாகலை, இதால் இன்னொன்று உருவாகுது. அப்போது இதுதான் எவ்வளோ ரெட்டத்தன்மை உடைய பவரானது இந்த நிகழ்காலம்ன்றது. அதுதான் நவ், இப்பொழுது, இந்த பொழுதில் நாம் வாழறோம். நாம் இதை கை விட்டோம்னா நம்ம வாழலைன்னு தான் அர்த்தம். அப்போ வாழலைன்னு அர்த்தம் ஆளே இல்லைன்னு அர்த்தம். அது நமக்கு தேவையில்லை. நாம் இந்த தன்மையை புரிஞ்சிக்கினா வாழறது ரொம்ப இனிமையாக, அருமையாக, அறிவுபூர்வமானதாக, ஞான தெளிவுடையதாக இருக்கும். அதை தான் அவர் விளக்கிறார். ஞான தெளிவில்லாத வாழ்க்கை வாழறதே வேஸ்ட். புத்தி இருந்தும் இல்லாமல் இருக்கிறீங்களே, இல்லாதவனா அதை பற்றி பேசலை, ஏன்னா அவனுக்கு இல்லைன்றது தீர்மானம் ஆயிடுச்சு. இருந்தும் நீங்கள் அந்த தெளிவு இல்லாதது, நிறைய பேர் அந்த ஞான தெளிவு இல்லாமல் வாழறது கஷ்டன்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இதை நீங்கள் கேட்குறதும் நம்புறதும் உங்கள் கையில் இருக்குது, நம்ப முடியாததும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா ஞான தெளிவுன்ற ஒரு இது இருக்கிறதே யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அப்போது அவங்க வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குது, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அவன் அந்த 1 கோடி ரூபா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மனநிலையில் தான் இந்த 1 கோடி ரூபா வந்த பிறகு அந்த ரூபாயை அனுபவிக்க போதும் இருப்பான். அப்போ அதில் அவனுக்கு என்ன மாற்றம் இல்லை, அதில் என்ன லாபம்? அப்போ இந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை மாற்றிக்கணுமா வேணாமா? அதுதான் அங்கே நீங்கள் ஞான தெளிவுன்றோம். ஞானம் அந்த தெளிவு அடையாத வரைக்கும் உங்களுக்கு எது வந்தாலும் நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. அப்போ அது வர்றது என்ன அர்த்தம்? அந்த ஞான தெளிவு அடைஞ்சிங்களன்னா நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் இங்கே இருக்க சூட்சம். அடுத்தது, நான் இப்போது ஒரு கஷ்டமில்லாத நிலையை அடைவேன்றதை என்னால் நம்பவே முடியலன்றீங்க. நிச்சயங்க, அது நிச்சயம். நம்பவே உங்களால் முடியவே முடியாதுங்க. அது கடினமான ஒரு விஷயம். ஏன்னா ஐயா அதுக்குள்ளே தான் குலோப்ஜான் ஜீரோவில் ஓடுற மாதிரி ஊறுறீங்க. அப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து தெளிவு கிடைக்கும்? தெளிவுன்றது அதுக்குள்ளேயே உட்காந்து. இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால், ஒரு பால் ஒரு கப்பு வைக்கிறீங்க, கண்ணாடி கப்பு தெரியும், அதில் ஒரு துண்டு ரொட்டி துண்டு போடுறீங்க. ரொட்டி என்ன ஆகுது? பாலுக்குள்ளே ஊறி போயிடுது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பாலுக்குள்ளே ரொட்டி இருக்கா, ரொட்டிக்குள்ளே பால் இருக்கா?
எல்லா இடத்துலையும் பால் நிறைஞ்சிருக்குது இல்லையா? அந்த மாரி நீங்கள் எல்லாத்துலேயும் குழப்பமான நிலையில் இருந்துக்கின்னு அந்த கவலை இல்லாத நிலையை நான் அடைவேன்னு நம்ப முடியல. அந்த மாரி நிலையில இருக்கேன்னா, நான் கவலைக்குள்ளேயே உட்கார்ந்தீங்கன்னு கவலைய பத்தி பேசுற மகானுபாவம் நீங்களா தான் இருக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன தீர்வு? இப்பொழுது, இப்பொழுது இந்த கணத்தில் நம்ம வாழணும். கடந்த காலத்த முக்கியத்துவம் குடுத்து நிகழ்காலத்த விட்டுடுறோம். நிகழ்காலத்த நினைக்காம வருங்காலத்த நினைச்சு நிகழ்காலத்த விட்டுடுறோம். இதுதான் அங்க விஷயம். இப்ப எது முக்கியம்? நிகழ்காலத்த நீங்க விடுறதுன்னு சொல்லும்போதே அதில தான் இருக்குது சூட்சமம். நிகழ்காலம் தான் முக்கியம். அத நீங்க கையில பிடிச்சிட்டா, உங்க வாழ்க்கையில வெற்றி கனிய நீங்க தட்டி பறிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கின்னு அதன்படி நடந்தீங்களான்னா, நீங்க தான் கிரேட். நன்றி தோழர்களே! வணக்கம்.